இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் புலாவ் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கட்டு புதினா, ஒரு 4-5 பச்சை மிளகா, அப்புறம் ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸில் ஒரு தக்காளி. இப்போ தேங்காய் பால் தான் இதுக்கு மெயின். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 கிளாஸ் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 3 டம்ளர் தேங்காய் பால், 3 டம்ளர் நார்மல் வாட்டர். ஓகேவா? இப்போது தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய், நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கதான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கதான ஆனியனையும் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை பண்ணி முடிச்ச அப்புறம் 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கதான புதினா இலை, அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கதான நான் இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போதே அரிசியை நான் ஊற போட்டுருவேன். ஸோ 10 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கும் அரிசி. அந்த டைமில் இப்போது தேங்காய் பால் இதோடு சேர்த்துட்டு ப்ளஸ் 3 டம்ளர் நார்மல் வாட்டரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்த அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கதான அந்த அரிசியும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த சூப்பரான தேங்காய் புலாவ் ரெடி ஆகிடும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.